வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்ஜிடி தேர்வில் சிவி லிஸ்ட் அப்படின்றது இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு தான் நிறைய கொஷின்ஸு, நிறைய விதமான இது சம்மந்தமான தகவல் அப்படின்றது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சிவி அதுக்கு நமக்கு என்ன ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:1.25 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அதாவது 4 பணியிடங்களுக்கு 5 நபர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ரேஷியோ எதற்காக அப்படின்னா, நாம் சர்டிஃபிகேட்டில் அதாவது அப்ளை பண்ணும்போது ஒரு சில தவறுகள் அப்படின்றது பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகளை நம்ம இது பண்ணுறதுக்காக அவங்க 1:1.25 அந்த ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. இப்படி கூப்பிடுறது மூலயமா 5 நபர்களில் யாராவது ஒரு நபர் தவறு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த வேக்கண்ட் அப்படின்றது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அல்லது 5 நபர்களில் ஒரு 3 பேர் தவறுகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கடுத்து செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போவாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இதில் செகண்ட் லிஸ்ட் வருமா, இல்லை ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே ஃபுல்லப் பண்ணிவிடுவாங்களா, இதில் ஏதாவது இன்னும் கட் ஆஃப் மார்க்கில் கம்மியான நபர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் கேள்வி அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு கூப்பிட போகிற சிவி செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1:1.25 4 பேருக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. 4 வேக்கண்ட்டுக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. அந்த 5ல் 2 நபர்களோ 3 நபர்களோ சர்டிஃபிகேட் தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற மார்க்குக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறதும் குறையும். இதுதான் ப்ரொசீஜர். இதில் வேறு ஏதாவது இன்னும் ஒரு 2 பேருக்கு பதிலாக அடுத்து கூப்பிடக்கூடிய ஒரு 2 நபர்களும் தவறுதலாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க். வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வருடத்திற்கு 0.5 மதிப்பெண்கள் அப்படின்றது. நீங்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதுவும் எந்த வருடத்துலேருந்து எத்தனை வருடங்கள் தேர்ச்சி பெற்று நீங்கள் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க கால்குலேஷன் பண்ணி. ஒரு 5 வருடங்கள் ஆயிருக்கு அப்படின்னா 2.5 மதிப்பெண்கள், 10 வருடங்கள் ஆயிடுக்கு அப்படின்னா 5 மதிப்பெண்கள் கிடைக்கும், 12 வருடங்கள் ஆயிடுக்கு அப்படின்னா 6 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 2012 முதல் தேர்வு அப்படின்றது டெட் நடைபெற்றுச்சு. அப்போது அந்த தேர்வில் 2012 பாஸ் பண்ண நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மதிப்பெண்கள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கும். அல்லது 6.5 மதிப்பெண்கள். ஏன்னா 2012 டு ஒரு 12 வருடம் 2024 முடிஞ்சுது. அப்போ 12 வருடங்கள் தான் முடிஞ்சிருக்கு, 13வது வருடம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 12 கால்குலேஷன் பண்ணாங்க அப்படின்னா 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே போல் ஒரு வருடம் டெட் தேர்வு அப்படின்றது நடைபெற்றுச்சு. அந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா அந்த வருடங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான தகுதி வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் மார்க். ஸோ எக்ஸாம் மார்க் ஓரளவுக்கு ஒரு 90 வாங்கியிருக்கீங்க, 95 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ 90 வாங்கினவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் ஆட் ஆகும். உங்களுடைய டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95. இப்போ 95 வாங்கினவங்களுக்கு டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு. அதாவது வெயிட்டேஜ் மார்க் 5 இருந்தால் உங்களோட வெயிட்டேஜ் மார்க் கால்குலேஷனுக்கு இப்போ தான் சொன்னேன் எப்படி வெயிட்டேஜ் மார்க் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் அப்படின்றதும் அதில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கு ஆட் ஆகி வரும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிட்டு தான் ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட். அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெயிட்டேஜ் மார்க் அதையும் பார்ப்பாங்க. நம்ம தேர்வில் என்ன மார்க் வாங்கணும் அதையும் பார்ப்பாங்க. இது ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணிவிட்டு தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே கூப்பிட்டு தான் சிவி செலெக்ஷன் லிஸ்ட்டுமே இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் சிவிக்கு போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம், சிவிக்கு போகாமல் இருக்கிறதோ, சிவியில் ஆப்சண்ட் ஆகிறதோ, ஏன்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது சிவியில் ஆப்சண்ட் ஆகிறது. ஏன்னா இப்போ தேர்வு நடைபெற்று 1-2 வருடங்கள் ஆகிடுச்சு.
அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் வேறு தேர்வுக்கு ஒரு குரூப் 4ஓ குரூப் 2ஓ டிஎன்பிசியோ அந்த மாதிரி குரூப் 1ஓ மற்ற தேர்வுகளுக்கு தேர்வு எழுதி பாஸ் ஆகி அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை செய்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. நமக்கு அது தெரியாது. ஸோ அந்த காரணத்தினால அவங்க போகாமையும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 100க்கு 2 பேர் போகாமல் இருக்கலாம். ஸோ ஒரு 2 பேர் சர்டிஃபிகேட் ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் காரணங்கள் வந்துச்சு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்று 5ல் ஒருத்தர் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இருக்கிற 4 பேரை செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் இல்லை, அப்படி இல்லாமல் 5ல் 2 பேரோ 3 பேரோ அப்படி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லிஸ்ட்டு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்தால் மட்டும்தான் அவங்களால ஃபுல்லப் பண்ண முடியும். ஸோ அதனால் தைரியமாக இருங்க. நம்ம மினிமம் மார்க் அப்படின்றது ஒரு 80 மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா போதுமான ஒன்று. அந்த 80 மார்க் எடுத்த நபர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். வேக்கன்சி இன்னும் ஆட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறது பிசி எம்பிசிக்கு 40% மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 30% மதிப்பெண்களும் வந்து இருக்கணும். ஸோ 40% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 60 மார்க்கு, 30% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 45 மார்க். ஸோ இந்த மார்க் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மதிப்பெண்கள் எடுத்த நபர்கள் மட்டும் வேலைக்கு தாராளமாக போகலாம். இதுக்கு கீழே எடுத்த நபர்கள் போக முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இருக்கிற வேக்கன்ட் பொறுத்தளவுக்கு 80 அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு போதுமானது. பிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 90 அப்படிங்கிறது வந்து போதுமான ஒன்றா இருக்கும். அதுக்கும் கீழே எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டவுட்டு கேட்டகரியில் வைக்கலாம். ஸோ நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளாலேயே பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.